வெல்கம் பேக் டு கனெக்ட் வித் காயு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தோட்டத்து சமையல் தான் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்துட்டு ஃபேமிலியாக வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் வந்துட்டு தோட்டத்தில் போய் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு காணும் பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் ஏன் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். நாங்கள் வந்து யார் தோட்டத்துக்கு போயிருந்தோன்னா, என்னோடய ஃபாதர் இன் லாவோட ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ அவங்களோட தோட்டத்துக்கு தான் வந்துட்டு ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அந்த தோட்டத்துக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஃபுல்லாக வயல்வெளி தான். இது ஃபுல்லாமே வந்துட்டு நெல் தான் வந்துட்டு இருக்குது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் வந்துட்டு ஒரே பச்சை பசேன்னு தான் இருக்கும். அங்கே செமையாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அங்கே. ஸோ ஃபஸ்ட்டு தோட்டத்துக்கு வந்ததும் நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு குக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்துட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்காக வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி எல்லாமே வந்துட்டு நாங்கள் கட் பண்ணி ரெடியாக ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிட்டோம். மத்தி மீன் குழம்பு வந்துட்டு வைக்க போகிறோம். சூப்பராக இருந்துச்சு மத்தி மீன் குழம்பு வந்துட்டு. குழம்பு வந்துட்டு இப்போ கொதிச்சிட்ருக்கு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வரமிளகாய், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா புளியை கரைச்சி நம்ம ஊற்றிருக்கோம்ல. ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் என்னென்ன ஐட்டம் உங்களுக்கு சொல்லிடுறேன். மீன் குழம்பு, மீன் பொரித்தது, அப்புறம் வந்துட்டு குடல் கறி அது வந்துட்டு நாங்கள் செஞ்சுருந்தோம். செம்மையாக இருந்தது. இப்போ என்னோடய மாமனார் வந்துட்டு மீன் வந்துட்டு நல்லா மசாலா போட்டு பிரட்டிகிட்ருக்காரு ரோஸ்ட்டுக்காக. வந்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற எல்லா மீனும் வந்துட்டு இப்போ சேர்த்துக்கலாம். மத்தி மீனும் அப்புறம் வந்துட்டு ஜிலேபி மீன், இந்த 2 மீன் தான் வந்துட்டு நாங்கள் எடுத்திருந்தோம். ஜிலேபி மீனில் வந்துட்டு ஃபுல்லாக தலையை மட்டும் போட்டுட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எப்போவுமே மீன் குழம்புல வந்துட்டு தலை மட்டும் போட்டு செஞ்சோன்னா அதுவே வந்துட்டு செம்மையாக இருக்கும் சாப்பிட. அதுவும் நார்மலாக வீட்டில் சாப்பிட்றதுக்கும் நம்ம வெளியே போய் ஒரு நாள் ஃபேமிலியோடு செஞ்சு சாப்பிட்றதுக்கும் வந்துட்டு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். வெங்காயம் கட் பண்ணுறது ஒரு ஆள், சமைக்கிறது ஒரு ஆள், அப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு வரக்கு ஒருத்தங்க, அப்புறம் மீனெல்லாம் கழுவுறதுக்கு ஒருத்தங்க, இந்த மாதிரின்னு நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யும்போது வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு தோட்டத்துக்குள்ளே நாங்கள் எல்லாம் சமைச்சிட்ருக்கும்போது என்னோடய பையன் வந்துட்டு தனியாக சமைக்கிறேன் அப்படின்னா அவன் ஒரு குண்டாவும் கரண்டி எடுத்துகிட்டு போய் எல்லாேருக்கும் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி சமைச்சிட்ருந்தான். இது என்னோடய தம்பியும் ஹஸ்பண்டும். இப்படி தான் எல்லாேருக்கும் வந்துட்டு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தனியாக எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டான். கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கிரிக்கெட் விளையாடிட்டுருக்காங்க. என்னோடய மாமனார் ஃப்ரெண்ட் அவங்க ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு எல்லாரையும் பார்க்குறோம். ஸோ அதனால் எல்லாருமே வந்துட்டு ஈஸியாக மிங்கிள் ஆகிட்டாங்க. ஸோ வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு விளையாட போயிட்டாங்க. ஸோ புதுசாக பழகின மாதிரி இல்லாமல் ஒரு நல்லா ஜாலியாக இருந்தாங்க எல்லோரும்.
கிணத்துலேருந்து எல்லாம் தண்ணி எடுக்கிறதுக்காக இப்போ பைப் செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இந்த பம்ப் செட்டில் தான் வந்துட்டு குளிக்கலாம் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணாங்க. பட் டைம் வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படிங்கிறதுனால யாரும் குளிக்கலை. சூப்பராக வந்துட்டு தண்ணி வந்துச்சு பம்ப் செட் ஆன் பண்ணதும். கறி எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. யார் செஞ்சாங்கன்னா என்னோடய மாமியார் மாமனார் 2 பேரும் தான் செஞ்சாங்க. தேவையான அளவு ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் அப்புறம் வரமிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்ருக்காங்க. இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மிளகுத்தூள் வந்துட்டு இப்போ ஆட் பண்ணுறாங்க. எல்லாமே வந்துட்டு நாங்கள் ஒரு டே தான் அப்படிங்கிறதுனால எல்லாமே பேக்கெட்லேயே வாங்கிட்டோம். இப்போ கரம் மசாலா அப்புறம் தனியாத்தூள் அப்புறமா வந்துட்டு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கணும். நாங்கள் எல்லாமே வந்துட்டு ஷாப்பில் வாங்கிட்டு போயிட்டோம். சரி ஒரு டேக்காக என்ன எப்படி பிளான் பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் மொத்தமாக வாங்கி நல்லா சமைச்சோம். நான் ஜாலியாக இருந்துச்சு இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்துட்டு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம குடலை ஆட் பண்ணிக்க போகிறோம். சூப்பராக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டு. நாங்கள் குடலை வந்துட்டு ஃபஸ்ட்டே சமைச்சு சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு நல்லா சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி தோட்டத்துலலாம் வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு ஒரு நாள் சமைச்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட்டே இல்லைனாலும் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ குடல் கறி வந்துட்டு ரெடி ஆனதும் எல்லோரும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ளே போனதே தெரியல, போயிட்டே இருந்துச்சு. எல்லாருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு நான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த குடல், குடல் கறினாவே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட ஆட்டோட கொழுப்பு சுத்து கொழுப்பு எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி இருந்ததுனால சாப்பிட்றதுக்கே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த கொழுப்பு பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. ஸோ சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டோம். எல்லோரும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மிச்சமே இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். குடல் கறி சாப்பிட்டு முடித்ததும் அப்புறம் வந்துட்டு சாதம், மீன் குழம்பு, மீன் பொரித்தது எல்லாமே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதையும் வந்துட்டு ஒரு கட்டிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே. எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு கரும்பு சாப்பிட ஆரம்பித்தோம். கரும்பும் பொரி எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸ்நாக்ஸுக்கு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நல்லா காரமாக சாப்பிட்டுட்டு கரும்பு சாப்பிடும்போது அதுவே ஒரு தனி டேஸ்ட்டே. இவங்க 2 பேரும் வந்துட்டு வெளுத்து கட்டினாங்க கரும்பை. இப்படி தாங்க இருக்கும் தோட்டம். இதுதான் தோட்டத்தோட வியூ. ஃபுல்லாக வந்துட்டு தென்னை மரம், கொய்யா மரம், அப்புறம் மாதுளை மரம், ஈச்சை மரம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்துட்டு மரங்களாக வச்சுருந்தாங்க அந்த அங்கிள். ஸோ சூப்பராக வந்துட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். ஒன் டே ஃபுல்லாக வந்துட்டு எங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. எல்லோரும் சேர்ந்து சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு டே ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதுவே வந்துட்டு மைண்டு வந்துட்டு நல்லா ரிலாக்ஸாக இருந்துச்சு. நான் எதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன்னா, உங்கள் ஃபேமிலி கூட ஒரு டேவாவது இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டைம் கிடைக்கும் போது எங்கேயாவது வெளியே போய் குக் பண்ணி சாப்பிட்றது வந்துட்டு மைண்டுக்கு வந்துட்டு உண்மையாகவே நல்லா ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். மைண்ட் வந்துட்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். எல்லாத்தையும் மறந்துட்டு, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சமைக்கிறது, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது, எல்லா ஒர்க்கையும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறதுன்னு நம்ம வீட்டை மறந்துட்டு ஒன் டே ஃபுல்லாக வந்துட்டு ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா ஜாலியாக இருக்கும். டைம் கிடைக்கும்போதோ அல்லது ஃபெஸ்டிவல் டைம்லேயோ உங்கள் ரிலேஷன் கூட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த மாதிரி ஒன் டே ஃபுல்லாக வெளியே போய் சமைச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக நம்ம மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.